ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்டெக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேப்டாப்பில் அதாவது ஆன்டிவைரஸ் எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் டவுன்லோட் பண்ணலாம், ஆக்டிவேட் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கூகுளில் போய்ட்டு www.quickheal.com இன்ஸ்டாலேஷன் நம்ம டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். இதில் என்டர் ப்ராடக்ட் கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேட் கட்டுனா அந்த இதில் உங்களுக்கு ப்ராடக்ட் கீ கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் கீயை டைப் பண்ணிக்கோங்க. இப்படி டைப் பண்ணிட்டு கீழே நமக்கு அந்த கேப்சா அதையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குயிக்ஹீல் இன்டர்நெட் செக்யூரிட்டி எசென்ஷியல் அப்படின்னு போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது ஃபார் விண்டோஸ் 7 வச்சுருக்கவங்க கீழே உள்ள இதை டவுன்லோட் ஆப்ஷனை கொடுக்கணும். நீங்கள் விண்டோஸ் 10க்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க மேலே உள்ள ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அதில் டவுன்லோட் நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை என்ட்ரு கொடுத்து ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது எனக்கு. அந்த இதில் எனக்கு இந்த குயிக்ஹீல்குள்ளே அந்த ஃபோல்டர் ஓப்பனில் இருக்குது. இப்போ அதை நான் டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். டவுன்லோடிங் ஆகிட்ருக்கும், ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். இப்போ 50% வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. இப்போ அதில் நீங்கள் கண்டினியூ டு ஃப்ரீ ட்ரையல், அதாவது நீங்கள் நான் தொட்டு கொடுத்து வாங்கலை அப்படிங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐ ஹேவ் எ ப்ராடக்ட் கீ, அதாவது நான் பைசா கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால் நான் அதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. இப்போ இதில் ப்ராடக்ட் கீ, அதாவது அந்த ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணோம்ல அதை இப்போ இந்த பேடில் கொடுத்துருக்காங்க பின்னாடி ப்ராடக்ட் கீ நம்பர். இப்போ இந்த நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையே இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். இப்போ அந்த ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் நான் கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இமெயில் அட்ரஸ் கேட்கும், காண்டாக்ட் நம்பர் கேட்கும். அதை நீங்கள் டைப் பண்ணி சென்ட் கோடு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு சென்ட் கோடுக்கு வெரிஃபிகேஷன் வந்துருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் நேமு, அப்புறம் நம்ம ஸ்டேட்டு, நம்ம கண்ட்ரி எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போது நம்ம க்ரியேட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். க்ரியேட் பாஸ்வேர்டு நீங்கள் பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி மறந்துடக்கூடாது. எதனாலும் ஆக்சஸ் பண்ணாலும் நமக்கு அந்த பாஸ்வேர்டு இருந்தாலும் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லாமே இது பண்ணுறது தான். அந்த மேலே ஐகான் பட்டன் காமிக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாங்களே உங்களுக்கு காட்டும் என்ன மாதிரி வேணும்ன்ட்டு. இப்போ நான் எல்லாம் சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ ஆக்டிவேட் எனக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ லான்ச் குயிக்ஹீல் அந்த இது எனக்கு வந்துருச்சு. இப்போ லான்ச் பண்ணிடலாம்.
அதாவது நமக்கு டெஸ்க்டாப்பில் அந்த மெயின் விண்டோஸில் வந்துடும். இப்போ நீங்கள் அதை வந்து லான்ச்சிங் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுன்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போனால் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வரும், அந்த ஸ்கேனிங்கு, ப்ராடக்ட் கீ, அந்த இது எல்லாமே உங்களுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிரும். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த வந்துடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா சைடில் ப்ரொடக்ஷன், ப்ரைவசி எல்லாமே இருக்குது. பார்த்துட்டிங்களா? ப்ரொடக்ஷன், அடுத்து ப்ரைவசி, இதெல்லாம் ஆல் ஸ்கேன் கொடுத்தோம்னா நம்ம என்னென்ன ஸ்கேனிங் வேணும் எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேனிங் பண்ண காட்டுறேன். குயிக் ஸ்கேனை கொடுத்துட்றேன். ஸ்கேன் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஸ்கேனிங் ஓடிட்டே இருக்குது. 100% முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து ஸ்கேனிங் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து எதுவும் டவுட்னால் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. எதுனாலும் டவுட்னாலும் நம்மகிட்ட கமெண்ட் பண்ணிக்கோங்க.